என்னடி இப்போ நான் உனக்காக தான் இங்க இருக்கேன்னு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுமா? நான் வேணா ஓடுற ட்ரெயின் முன்னாடி போய் இடிச்சு சாகட்டுமா? இல்லாட்டி கடல்ல கல்ல கட்டி நான் விழட்டுமா? இல்லாட்டி மொட்டை மாடியில இருந்து நான் கீழே விழட்டுமா? ஐயோ, நீ இதுல எதுவுமே பண்ணாண்டப்பா. ஒரு உயிரை இழந்தே அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. அடுத்தது இன்னொரு உயிரா? டேய், பேச்சு கூட நீ இப்படி சொல்லக்கூடாது சரியா? நானும் உன் கூடயே வந்துடுறேன். காவியாவுக்கு பெரிய கண்டம் இருக்கு. அவளை சுத்தியே அவ பக்கத்திலே எதிரி இருக்குன்னு சொன்னாங்களே நாசுக்கா. அன்னைக்கே நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு நான் சொல்லிட்டு போனல. நீங்க ஏன் ஏன் எதுவுமே கவனிக்காம இருந்தீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பக்கத்திலே துரோகி இருப்பான்னு நான் நினைக்கலையம்மா. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். என்னமோ நீங்க போங்கன்னு சொல்றேன். நான் எங்க போறது? காசி ராமேஸ்வரன் சன்னியாசியா வேணா போட்டுமா? ஏய், இப்ப எதுக்கு நீ அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை காணும். ஆனா என்னமோ அழுகுற மாதிரி நடிக்கிறா. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். இது என் குழந்தை. இந்த பாரு சத்யா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே வசந்தி உன மருமகளா வேண்டான்னு சொல்றா. இதுல வேற நீ இந்த குழந்தைய அங்க தூக்கிட்டு போன, வசந்தி உங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு வெளியே அனுப்பிடுவா. அதனால இந்த குழந்தையால உன் வாழ்க்கையை நீ பறி கொடுத்துறாத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த குழந்தைய நீ இந்த திட்டுறா? இந்த குழந்தையோட தாய் இல்லாட்டி நேரத்துக்கு நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். அப்போ நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? என்னாலதான் அக்கா கத்தி குத்து வாங்கி இப்போ இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டா. அவ குழந்தைய இப்படி கரைச்சு குட்டுறியம்மா, உனக்கு மனசாட்சி இல்லையா? சந்தியா கிளம்பிட போறா. அவட்ட அந்த பிள்ளைய வாங்க. அந்த பிள்ளையால சந்தியா வாழ்க்கை அழிஞ்சிட போகுது. என்ன தெரியலையா ஆதி? நான் இங்கதான் இருக்கிறேன், உன் கூடயே தான் இருக்கிறேன். எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஆதி. காவியா, நீ இருக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. காவியா, நீ என் கண்ணு முன்னாடி வா. நான் எப்படிடா உன் கண்ணு முன்னாடி வர்றது? நீதான் என்ன கொன்னுட்டியே. ஒரு சின்ன காம ஆசையால என் உயிருக்கு மேல நேசிச்ச என் காவியாவே நான் கையால கொன்னுட்டேனே. அந்த கடவுள் கூட என்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் ஒரு தப்பான வழிக்கு போய் ஒரு அழகான குடும்பத்தை இருந்து நடு தெருல இப்படி நிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை காரி துப்புவாங்க. அத நம்ம எத்தனை தடவை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கூட எனக்கு உரைக்கல. இப்போ அதே நிலைமையில இப்போ நான் நிக்கிறேன். சார், இவரு ஒருவேளை நடிக்கலாம் சார். நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போற கேப்ல இவரு தப்பிச்சுட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனையாயிரும் சார். இருங்க பாப்போம்னா, இவன் ஒன்றும் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு தடவை வேணா செக் பண்ணி பார்ப்போம். வாங்க சந்தியா, வாங்க. நான் என் காவிய கிட்ட போறேன். என் குழந்தைய பார்க்க போறேன். இல்ல வேலைண்ணா, அவரு உண்மையாவே டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. இல்லாட்டி நான் கூப்பிட்ட பேருக்கு அவரு ரியாக்ஷன் மாறி இருக்கும். அவரு திரும்பி பார்த்துருப்பாரு. அப்போ அவரு உண்மையாவே டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. நீங்க அவரை ஜீப் கூட்டு போங்க. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கலாம். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும்